சாப்பாடு ஆறிடுங்க ஐயா. ஒரு 5 நிமிஷம். அதை தூக்கி அங்கே போடுங்க, இதை இங்கே போட்டுருங்க ஐயா. டிக்ளேர் பண்ணிடுங்க. இதுக்கு எதுக்கு 5 நிமிஷம்? எப்படியா? ஜங்கிலி ரம்பியை நான் 5 வருஷமாக விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஜெயிச்ச பணம் அத்தனையும் உடனுக்குடனே நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுது. 4 கோடி பேருக்கு மேல அதிகமான மக்கள் ஜங்கிலி ரம்மி தான் விளையாடுறாங்க. அது என்னோட டயலாக்கியா? இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க ஜங்கிலி ரம்மி. இந்த விளையாட்டுக்கு நீங்கள் அடிமையாகலாம். இதில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது. பொறுப்புடன் உங்கள் அபாயத்தை அறிந்து விளையாடவும். இத்தகைய விளம்பரத்தில் நன்மைகளை பற்றி இவ்வளவு நிதானமாக சொல்லக்கூடிய விளம்பரங்கள், ஆசை வார்த்தை, அலங்கார வார்த்தையை சொல்லி நிரப்பக்கூடிய இந்த விளம்பரங்கள், தீமைகளை சொல்லும்போது ஏன் விருட்டு விருட்டு என்று செல்கிறார்கள்? நன்மையை விட தீமைகள் அதிகமாக இருக்கிறது இந்த விளையாட்டால். அதை ஏன் மிகவும் நிதானமாக இந்த விளையாட்டில் இத்தகைய தீமைகள் இருக்கிறது, இத்தகைய நிதி இழப்பு இருக்கிறது என்பதை ஏன் பொறுமையாக சொல்ல மறுக்கிறார்கள்? மக்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விளம்பரமாக இருந்தாலும் அது வர்த்தகத்தை நோக்கி இருக்கும். அதில் ஆசை வார்த்தைகள், அலங்கார வார்த்தைகள் அதிகமாக இருக்கும். தீமைகளை பற்றி சொல்லும்போது மிக சுருக்கமான மிக மிக சுருக்கமான வினாடிகளே சொல்லுகிறார்கள். நன்மைகளை பற்றி சொல்லும்போது விரிவாக சொல்கிறார்கள். ஆனால் நன்மைகளை விட தீமைகள் இங்கு அதிகமாக இருப்பதை பொறுமையாக சொல்ல மறுப்பது ஏன்? கேட்டால் நாங்களும் சொன்னோம், நாங்களும் அறிவிச்சிருக்கோம், இதில் இவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு சதி செயலாக இருக்கிறது. தயவு கூர்ந்து மக்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கமும் இத்தகைய நிறுவனத்திற்கு தயவு செய்து தடை வழங்க வேண்டும். ஏன் சூது விளையாடணும்? நான் ஏன் போய் ஒரு அந்த மாதிரி விளையாட்டு செய்யணும்? நான் உழைக்கணும், கல்வி கற்கணும். அப்போ ஆசையை நீ தூண்டுற, உள்ளவா விளையாடு, பணம் சம்பாரி அப்படின்னு. அவன் படிக்கட்டும், வேலைக்கு போட்டும், உழைக்கட்டும், உழைச்சி முன்னேறட்டும். தேவைப்பட்டவங்க பயன்படுத்தலாம், தேவைப்படாத கண்டுதான் போ. நீ தான் அவங்கள கண்டுக்கிற மாதிரி ஒவ்வொரு விளம்பரத்தையும் நீ ப்ரமோட் பண்ணிட்டே இருக்கல. சரி, ப்ரமோட் பண்ணுற. நன்மையை பற்றி சொல்லக்கூடிய நீங்கள் தீமையை பற்றியும் விரிவாக சொல்ல வேண்டும். இதுதான் மாண்பு. தயவு கூர்ந்து இனி வரும் காலங்களில் அரசாங்கம் தலையிட்டு விளம்பரமாக இருந்தாலும் அதில் குறைந்தபட்ச நன்மை தீமைகளின் விரிவாக்கம் வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என இந்த காணொலி மூலம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.